ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சண்டே. எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ தலைக்கறி வெயிட் வந்திருக்காங்க. இப்போ நான் தலைக்கறி குழம்பு தான் வைக்க போகிறேன். காடை 65 பண்ண போகிறேன். ஆட்டீரல் வந்து பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறேன். காடையை கழுவி வச்சிட்டேன். நம்ம 65 கலவரத்துக்கு இப்போ காடையை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மசாலெல்லாம் நல்லா ஊறணும். அதனால நம்ம கத்தியை வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம கீறி விட்டுறணும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். காஷ்மீர் மிளகாய் தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, அரிசி மாவு, முட்டை நான் வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். லெமனு, தயிர், உப்பு, இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மசாலாலாம் ரெடி பண்ணிட்டேன். நம்ம இந்த கடையை இதில் போட்டு நல்லா இதில் தடவி விட்டுருவோம். இந்த மசாலையெல்லாம் நல்லா தடவியாச்சு. இது நல்லா ஒரு மணி நேரம் போல் ஊறட்டும். தலைக்கறி குழம்பு வச்சுக்கலாம். என்ன சூடாயிடுச்சு, நான் சோம்பு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, அதாவது சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிட்டு நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. நான் தலைக்கறியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது குழம்பு மிளகாய் தூள், தனியா தூள், இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருவோம். தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை மூடி போட்டு ஒரு 2 விசிலுக்கு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அங்கே விசில் வரத்துக்குள்ளேயும் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் சோம்பு, இது 3 அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். கறிலாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காய் இதில் ஊற்றிடலாம். இந்த தலைக்கறி குழம்புக்கே இந்த ஒரு சொல்ல புளி ஊற்றினீங்கன்னா குழம்பு ரொம்ப சூப்பராக டேஸ்டாக இருக்குங்க. நான் புளி ஊற்றிக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் போல கொதிக்கட்டும். தலைக்கறி குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இதில் பெப்பர் ஃப்ரை பண்ணிடுவோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்கிறேன்.
வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து இதில் ஈரலை சேர்த்துடலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பெப்பர் தான் நம்ம அதிகமாக போட போகிறோம், அதனால் வந்து மிளகாத்தூள் வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தனியாத்தூள், உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். இதில் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து மிளகுத்தூளை சேர்த்துக்கிட்டுருவோம். ஈரல் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதுதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ காடை நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வந்து இன்னொரு சைடு திருப்பி விட்டுறலாம். இந்த சைடு நல்லா வேகட்டும். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். இன்னொன்று போட்டுருவோம். இதையும் திருப்பி விட்டுறலாம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் சண்டே சமையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பரிமாறிடுவோமா? இப்போ ஃபர்ஸ்ட் உப்பு வச்சுருவோம். இப்போ ஈரல் பெப்பர் ஃப்ரை, காடை 65, தலைக்கறி, அவிச்ச முட்டை, சாதம், தலைக்கறி குழம்பு, ரசம், தயிர். இப்போ எல்லாம் பரிமாறியாச்சு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மீனு சல்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.